வெற்றி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான வெற்றிங்க. எங்க தலைவர் மேல மக்கள் வந்து ஒரு அமோகமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை வந்து இன்னைக்கு வாக்கு கணக்கெடுத்து தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆரவாரமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு தேர்தலாக இருக்கு. மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்த 5 வருஷம் எங்க தலைவர் அவரோட தலைமையில நாங்க வந்து மக்கள் பணி செய்ய போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கும், ரொம்ப எதிர்பார்த்து. இப்போ நீங்க கேம்பெயின் பண்ணும்போது பல்வேறு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தீங்க, இந்த தொகுதி இந்த மாதிரி இருக்குன்ட்டு, அதெல்லாம் எப்படி? கண்டிப்பா அடுத்தடுத்து பணிகள் ஆரம்பிக்க போறோம். ஜூன் மாதத்துல இருந்து அதுக்கான பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ அதிமுக திமுக இரண்டு பேரை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தருணம் தான் இது. ஏன்னா முன்னாள் அமைச்சர் ஒருத்தவர், இன்னொருத்தர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ, 2 பேர்த்தையும் 62,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட சேர்ந்து அவங்க தளபதியோட முகத்தை காட்டி எங்களோட கடைசி பல வருஷத்தோட உழைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு மாபெரும் வெற்றி எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. மதுரை தொகுதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எங்களோட பொறுப்பு. மதுரை தொகுதி எந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும் சார் அடுத்து? நான் பிரச்சாரத்தை சொன்ன மாதிரி தாங்க, இந்தியாவிலே ஒரு முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன். அது என்னோட லட்சியம் சொல்லி. இப்போ என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு தொகுதியில? இப்போ ஆட்சியாளர்கள் செய்ய தவறிய விஷயங்களை நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்கு. மழைநீர் தேக்கிறதமா இருக்கட்டும், பட்டா பிரச்சனையா இருக்கட்டும், வைன் ஷாப் பல இருக்கு, விளையாட்டு திடல் கிடையாது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு மிக மிக குறைவா இருக்கு. ஸோ எல்லாமே படிப்படியா ஒன்னொன்னா மக்களோட சேர்ந்து அவங்க குறைகளை மேலும் கேட்டு அடுத்தடுத்த கட்டங்கள் அங்கே செய்யணும். ஆயப்பாக்கத்தில் 13 கோடியில் கட்டின அம்மா திருமண மண்டபம் வந்து டிஎம்கே கொண்டு வரல பயன்பாட்டுக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம கொண்டு வருவோமா இல்லை? அம்மா திருமண மண்டபம் அதோட டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை பின்னாடி இருக்கு, இதுக்கு மூடி வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் செய்யணும்.